அப்புறம் அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. சரண்யா சிஸ்டர் கிட்ட பேசுனீங்களாம்? காலைல ஃபோன் பண்ணாங்க. நேற்று அண்ணன் கஷ்டப்படுறான்னு எனக்கு காசு வேற 1000 ரூபாய் அனுப்பிச்சி விட்டாங்க. என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி தாங்க. நான் கொடுத்ததெல்லாம் வெளியிலே வராது. நிறைய கொடுத்துருக்கடி, அதெல்லாம் இல்லை. எவ்வளோ கொடுத்துருக்கா அதெல்லாம் நான் சொல்லாமல்ல. அவன் என்னோட உயிரே கொடுத்துருக்கா. அதுக்கு மேலே அப்படியே அவங்க வேற இவங்க வேற இல்லை. இவங்கள அதில் போய் சேர்க்க முடியுமா? இருந்தாலும் தங்கச்சியே அண்ணனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே காசு, எனக்கே தெரில, திடீர்னு காசு போட்டு காலைல ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கடா இருக்க, உனக்கு காசு போட்டு வருவேன். எதுக்குன்னு கேட்டால் வச்சிக்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் வேணால் அவங்க கமெண்டில் கேட்டு பாருங்கள். இதுதான் உண்மையே இல்லை. இப்போ அவங்களே கூட கேளுங்க. நான் காலைல கூட 850 ரூபா கொடுத்தாங்க.